அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்னன்னு தம்ப்லைனில் எல்லோரும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இருந்தாலும் சொல்கிறேன். 2024 அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் நடக்குது. இதை பற்றின நியூஸ் எல்லாரும் டிவியில் பார்த்துருப்போம். நான் பழனியில் இருக்கனால காலேஜில் இதுக்காக என்னென்ன ஏற்பாடு பண்ணுறாங்கங்கிறது ஒரு குட்டி வீடியோவாக காட்டலான்னு சொல்லி தான் இதை மேக் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வெளியூர்லேருந்து வர நண்பர்களுக்கு இது யூஸ் ஆகும். நம்ம ஊரில் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இது யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆகஸ்ட் மாதம் 24, 25 தேதிகளில் நடக்குது. அதாவது வர்ற சனி ஞாயிறு 2 நாள். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி பழனி. பழனியாண்டவர் காலேஜ் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். பழனி டு ஒட்டஞ்சத்திரம், அதாவது திண்டுக்கல் மெயின் ரோட்டில். அதாவது நீங்கள் கிழக்க இருந்து வர்றவங்களா இருந்தீங்கன்னா, அதாவது திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், கணக்கம்பட்டி அதை தாண்டி வந்தீங்கன்னா நீங்கள் பழனிக்குள்ளேயே வர தேவையில்லை. காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம். மேற்கு இந்த சைடு உடுமலை, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் அந்த சைட்லேருந்து வர்றவங்களா இருந்தீங்கன்னா பழனி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டவுன் பஸ்ஸுக்கு நீங்கள் கிழக்க வரணும். பஸ் ஸ்டாண்டுக்கும் காலேஜுக்கும் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் நமக்கு நிறையா கவர்மெண்ட் டவுன் பஸ் நிறையா இருக்கும், மினி பஸ் இருக்கும், எதில் வேணாலும் நம்ம வந்துக்கலாம். ஆனால் ஆகஸ்ட் 24, 25 தேதிகளில் இந்த இடத்துல பஸ் போக்குவரத்து நிறுத்தப்படுது. பைபாஸ் சுற்றி தான் பஸ்ஸெல்லாம் போகணும், பைபாஸ் சுற்றி தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைபாஸ் ஒட்டியே தான் காலேஜ் காம்பவுண்ட் இருக்குது. வீடியோவுக்கு கடைசியில் நான் அந்த பைபாஸ் ரோட்டில் ஒரு என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க முருகன் மாநாட்டுக்காக காலேஜுக்குள்ளே என்னென்ன ஒர்க் நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதான் புதுசாக கட்டின முருகன் மாநாட்டுக்கான மெயின் என்ட்ரன்ஸ். ரொம்ப சுறுசுறுப்பாக ஸ்பீடாக இங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது காலேஜுக்குள்ளே. பழனியில் இப்போ ஒரு 4-5 நாளாக சாயந்தரம் மழை வந்துடுது. அதனால கொஞ்சம் ஒர்க்கு பாதிக்கப்படுது உங்களுக்கு. என்ட்ரன்ஸ்க்கு உள்ளே வந்ததையும் பார்த்தீங்கன்னா வலது கை பக்கம் ஒரு மரத்தில் சேவல் படம் வரைஞ்சிருக்காங்க. இன்னும் எந்த ஒர்க்குமே ஃபினிஷ் ஆகலை, அதனால் கொஞ்சம் எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்லைங்க, நாங்கள் ஓரலாக வெளியவே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் இடது கை பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தையே மயில் மாதிரி வரைஞ்சிருக்கிறாங்க. இதுவும் இன்னும் ஃபினிஷ் பண்ணலை. அடுத்ததாக நம்ம இப்போ 2வது என்ட்ரன்ஸ்க்கு போவோம். இது 2வது என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே உள்ளே போக வேணாம், வெளியிலேருந்து வேணால் நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. உள்ளே ஃபுல்லாக வயரிங் வேலை நடக்குது, வயர் ஃபுல்லாக கீழே இருக்குதுமா, அதனால் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படியும் 2 நாளில் கண்டிப்பாக ஒர்க் முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் வந்து லைட்டெல்லாம் மாட்டிடுவோம், அப்போ வந்து வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் மாதிரி செட்டிங்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. சரியாக தெரியலை வீடியோவில். இந்த மலை மாதிரி இருக்க செட்டப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து 6 படை முருகன் கோயிலில் எப்படி இருப்பாரோ அது மாதிரி அந்த செட்டப் போட்டுட்ருக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 3வது நுழைவாயில். இதில் வெளியில் போர்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னா பட்டிமன்றம், சொற்பொழிவுகள் அந்த மாதிரிலாம் இங்கே நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. முருகன் மாநாட்டுக்கான பத்திரிக்கை நம்ம கையில் கிடச்சிருச்சு. ஆனால் எழுத்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறனால அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அதனால் நான் வீடியோ போடலை. யார் யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசியல் முக்கிய பிரமுகர்கள்லாம் வர்றாங்க. நம்ம ஐபி ஐயா வராரு, சக்கரவாணி ஐயா வராரு, லோக்கல் எம்எல்ஏ நம்ம செந்தில்குமார் அண்ணே வராரு. நிறையா ஆதீனத்திலேருந்து வர்றாங்க. திருவாவடுதுறை ஆதீனம், திருவண்ணாமலை ஆதீனம், மதுரை ஆதீனம், இப்படி நிறையா ஆதீனத்திலேருந்து வர்றாங்க. தேசமங்கையர்க்கரசி அம்மா வர்றாங்க, சுகி சிவம் ஐயா வர்றாரு. டிவி பிரபலம்னு பார்த்தீங்கன்னா பாடகர் முத்துச்சிற்பி வர்றாரு, பாடகர் வேல்முருகன் வர்றாரு, பாடகி திருமதி நித்யஸ்ரீ மகாதேவன் வர்றாங்க, பாடகி சுதா ரகுராமன் வர்றாங்க, பாடகி திருமதி மாலதி, அவங்கள எல்லாத்துக்கும் தெரியும், மன்மதராசா பாட்டு பாடினவங்க,
அவங்க கேபி சுந்தராம்பாள் அம்மா வாய்ஸில் முருகன் பக்தி பாடல்கள் பாட போகிறாங்களாம். இன்னும் நிறையா பிரபலங்கள் வர்றாங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அடுத்தடுத்த வீடியோவில் நான் தகவல் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்த இந்த நுழைவாயில் கிழக்கு பார்த்து இருக்குது, அதாவது பழனி பைபாஸ் ரோட்லேயே இருக்குது. மற்றும் ஒரு வீடியோவில் தகவலுடன் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அக்கா தங்கச்சி ஏகே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. பழனி முருகனை யாராருக்கு பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஓம் முருகன் டைப் பண்ணி ஒரு கமெண்ட் போட்டுருங்க. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.